மக்கள் வணக்கம். இது சன்னலுக்கு வெளியே. நம்ம வாரம் நம்ம நிகழ்ச்சியில புது புது படைப்புகளையும் புது புது தொகுப்புகளையும் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து சில வாரங்களா பாத்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சியில குறும்படங்களாவே போயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி நம்ம குறும்படங்கள் தாங்க உண்டு. அந்த வகையில நாம இன்னைக்கு சந்திக்க போற குறும்பட இயக்குனர் திரு விகடகவி அவர்கள். வணக்கம் ஐயா. ஐயா, நீங்க பாத்தீங்கன்னா 15 வருடமா இந்த துறையில இருக்கீங்க. 3 குறும்படங்கள் இயக்கியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம 2 குறும்படங்கள் நீங்க நடிக்கவும் செஞ்சிருக்கீங்க. இந்த குறும்படம் இயக்குவதற்கான தூண்டுதல் என்ன? இந்த இத்தனை வருட அனுபவத்தை பத்தி கேட்டிருந்தீங்க. ஸோ என்னன்னா, அதாவது பிறப்பு இறப்பு இது ரெண்டு தான் ஒரு மனிதனுக்கு நிகழக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. ஸோ இதுக்கிடையில ஏதாவது ஒரு பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். இந்த பதிவை வந்து எந்த ரூபத்தில் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் சினிமா துறையை தேர்ந்தெடுத்தேன். நான் சினிமா துறைக்கு போனால் சமூக அக்கறை உள்ள ஒரு சில விஷயங்களை பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் சரி ஒரு குறும்படம் இயக்கலாம் முதல்ல அப்படின்றதுக்கு ஒரு எண்ணம் வந்தது. அதன் மூலயமா தான் இந்த காட்டு மீன்கிற அந்த குறும்படம் முதல்ல இயக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். ஸோ அந்த காட்டு மீன்கிற குறும்படம் இயக்க ஆரம்பிச்சோன்னா ஒரு திருக்குறளை பேஸ் பண்ணி அந்த கதையை இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். ஸோ அப்போது திருக்குறளை பேஸ் பண்ணி அந்த கதையை எடுத்துட்டு அதுக்கான பேக்ட்ராப் என்ன வைக்கலாம், அதுக்கான கேரக்டரை எப்படி சூஸ் பண்ணலாம் இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மெனக்கெட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதங்கள் அதுக்காக செலவழிச்சு அதுக்கான முயற்சியை பண்ணி தெளிவாக ஒரே ஒரு நாள் போய் ஷூட் பண்ண விஷயம் தான் அந்த காட்டு மீன்கிற குறும்படம். நார்வேல ஸ்பெஷல் படமாக அதை அறிவிச்சாங்க. அதுக்கிடையில தான் அதுக்கப்புறமா தான் ஒவ்வொரு குறும்படமாக நான் இயக்க ஆரம்பித்தேன். ஐயா, நீங்க காட்டு மூங்கில் அப்படின்ற குறும்படத்தை இயக்கிருக்கீங்க. இந்த காட்டு மூங்கிலோட கதை அது மட்டும் இல்லாம இது எத்தனை நிமிடத்துக்குள்ள எடுக்கப்பட்டிருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. யாரையுமே லேசா நினைக்காதுன்றது தான் இந்த கான்செப்ட். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு திருக்குறள் இருந்து ஒரு வரி எடுத்துட்டு, ஸோ அறிவுடையார் எல்லாம் உடையார் அறிவிலார் என்னுடைய ரேணும் இயலர் இந்த குரல் எடுத்துக்கிட்டு ஸோ இது மூலயமா இந்த கதை பண்ணணும்னு சொல்லிட்டு கதை பண்ண ஆரம்பிச்சேன். மாற்றுத்திறனாளியான என்னுடைய நண்பரை வச்சு அதை இயக்கியிருந்தேன். ஸோ அவரு தான் அந்த கதை நாயகன். ஸோ அவரை பார்க்குற ஒவ்வொரு கேரக்டரும் அவர் ஒரு பிச்சைக்காரன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. எந்த ஒரு மனிதனும் பார்க்குற பார்வையில் இல்லை அப்படின்றதுனால அதை வச்சு பண்ணதான் இந்த விஷயம். ரொம்ப சிறப்பையா. அதாவது உள்ளத்தை பார் உருவத்தை பார்க்காதே அப்படின்ற கருவை மையமா வச்சு இந்த குறும்படத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இந்த காட்டு மூங்கில் அப்படின்ற குறும்படத்துல இருந்து சில காட்சிகளை உங்களோட சேர்ந்து இப்போ நாங்களும் பார்க்க போறோம். கண்ணா வினான்னு போட்டிருக்கானுங்க. இதெல்லாம் யார் பண்றது? அர்ஜுன் என்னதான் பண்றான்னு தெரியல.